இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேகிள். ஓகே, இந்த கேகிள் இந்த டேர்மை வந்து மோஸ்ட் ஆஃப் த எல்லா டேட்டா சயின்டிஸ்ட் ஆஸ்பிரண்ட் அப்புறம் வந்து மிஷின் லேர்னிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு யூடியூப்லேயோ இல்லைனா ஏதோ ஒரு பிளாக் போஸ்ட்லேயோ ரெஃபர் பண்ணும்போது கன்ஃபார்மாக இந்த டேர்மை நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் இதை வந்து லாகின் பண்ணி யூஸ் கூட பண்ணி பார்த்துருப்பீங்க. நான் ஏன் இந்த வீடியோவை வந்து இப்போ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட சேனலில் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து தனியாக இன்ஸ்டாகிராம் பேஜில் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சேனல் கமெண்ட்ஸில் டேட்டா செட்டை எடுத்து சொல்லித்தாங்க, என்ன எனக்கு வந்து ஒரு நல்லா டெவலப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். மேபி நான் வந்து இப்போ ஒரு பிகினிங் ஸ்டேஜில் நான் கற்றுக்கிட்டு இருக்கும் போது உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணும் என் நாலேஜ் அப்படின்னு நினச்சி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை விட நிறைய பேர் அட்வான்ஸ்மெண்ட் ஆனவங்க கூட நம்ம சேனலில் ஏதாவது ஒரு கண்டென்ட்டுக்காக ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு வரலாம். ஸோ அவங்க வரும்பொழுது நான் என்ன பண்ணும் அப்படின்னு நினச்சேன்னா, சரி ஓகே நம்மக்கிட்ட அந்த வீடியோ இல்லை, சரி இதை வேறு எப்படி வந்து எஃபெக்டிவாக வந்து தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணலான் இருந்தேன். அதுதான் இந்த கேகிள். ஓகே, இந்த கேகிளில் என்ன நெட்டில் பார்த்தா நம்மளே போய் லாகின் பண்ணி சைன்இன் பண்ணி பண்ணிடலாம்ல, அதுக்கு தனியாக வீடியோவாக போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த கேகிளை வச்சு இதை எப்படி வந்து ஒரு எஃபெக்டிவ்லியாக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். அது என்ன எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்மக்கிட்ட கிடைக்குதுன்னா அதுலேருந்து எப்படி வந்து ஃபுல் யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ கேகிள்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து யூஸ் பண்ணி பழக போகிறோன்னா அதுலேருந்து அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஃபீச்சர்ஸ்னால் நீங்கள் மிஷின் லேர்னிங் இருக்க ஃபீச்சர்ஸ் சொல்லலை, நான் ஃபீச்சர்ஸ்னால் அதோட அப்ளிகேஷன்ஸை எப்படி வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நிறைய எப்படி கற்றுக்கலாம் ஓனாகவே செல்ஃபாகவே அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளே போகிறோம் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மில் தான் எல்லாருமே இந்த கம்யூனிட்டியில் இருக்காங்க டேட்டா சயின்டிஸ்ட் மோஸ்ட்லி அப்படின்னா, ஸோ அந்த கம்யூனிட்டியில் இருக்க கண்டென்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி இந்த கேக்கில் எப்படி யூஸ் பண்ணலாம், சரியா, இதுக்கு எப்படி ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் எப்படிலாம் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் மீ. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் வந்து கூகுளில் போய் நீங்கள் கேகிள் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டீங்கனாலே போதும், அந்த கேகிள் பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்துடும். இந்த கேகிள் பிளாட்ஃபார்ம்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட கூகுள் ஐடியை மட்டும் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து கூகுள் ஐடியை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். இதில் வந்து என்னோடய பர்சனல் ஐடியை வந்து நான் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு ஐடி இல்லை, கூகுள் ஐடி இல்லை, மோஸ்ட்லி எல்லோரும் வச்சுருப்போம். இல்லைனா நீங்கள் வந்து தனியாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை கேகிளுக்கு மட்டும் எனக்கு தனியாக வேணால் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதில் நம்ம என்னென்ன விஷயங்களை இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கேகிளோட யூஏ இப்படி தான் இருக்கும். இந்த யூஏயிலேருந்து நான் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம் இங்கே இருக்கிற சைடில் விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இந்த கம்பீட் அப்படின்னு இருக்குன்னா இதெல்லாம் வந்து இதில் தான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் காம்படிஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம நிறைய கான்செப்ட்ஸ்லாம் கற்றுக்குறோம்ல, அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த கம்பீட்டில் இருக்கும். நான் இதெல்லாமே காட்டுறேன், ஃபஸ்ட்டு என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம என்ன வேணால் டேட்டா செட்ஸ் வேணுமோ இதில் வந்து இந்த டேட்டாவில் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டினால நிறைய பேர் அவங்களோட டேட்டா செட்ஸ் எங்கேயாவது இருந்து எடுத்திருந்தாலும் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மிஷின் ஜென்ரேட் பண்ண டேட்டா செட்ஸில் கூட இங்கே வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து அபண்டன்ட் ஆஃப் டேட்டா இருக்கும், நம்மளுக்கு வேணுங்கிறத சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட இந்த வீடியோவுக்கு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல நினச்சேன்னா இந்த நோட் புக்ஸ் தான். இந்த நோட் புக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு யூசர் வந்து தனியாக வந்து ஒரு டேட்டா செட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நோட் புக் எழுதுவாங்க. சரியா, இப்போ ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிட்டோன்னா அந்த டேட்டா செட்டுக்கு வந்து இவர் இப்படிலாம் ஃபங்க்ஷன் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக அந்த நோட் புக்கை எழுதுவார். ஓகே, அந்த நோட் புக்கை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேர் ப்ரைவேட்டாக வச்சுப்பாங்க, ஓகே, ஒரு சில பேர் பப்ளிக்காக ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க பப்ளிக்காக ஷேர் பண்ணாங்கன்னா அந்த நோட் புக்ஸை நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ அவங்க எப்படி வந்து அந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இன்சைட்டை நம்ம வந்து செமையாக தெரிஞ்சுக்கலாம் அந்த நோட் புக்ஸை பார்க்குறது மூலமாக. அடுத்து கம்யூனிட்டிஸுங்கிறது இந்த டேட்டா சயின்டிஸ்ட் அந்த கேகிள் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த த்ரெட்டை வந்து நம்ம போய் பார்த்துக்கலாம். அப்புறம் இதில் கோர்சஸ் இருக்கும், அப்புறம் யூசர் ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேகிள் வந்து எப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து நீங்கள் கோடிங்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஹேக்கர் ரேங்க்கு, கோட் ஷெஃப்ட் இந்த மாதிரிலாம் எப்படி வந்து ஒரு ரேங்கிங் ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் இந்த கேகிள்லேயும் ஒரு சில ரேங்கிங் ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு, இப்போ நம்மளுக்கு வந்து தேவையில்லை, ஏன்னா நம்மலாம் பிகினர் தானே. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, இதை மட்டும் ஒரு சைடில் ஒமிட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ இப்போது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து இந்த கேக்கில் என்ன பண்ணலான்னா, இந்த சர்ச் பார் இருக்குல்ல, இந்த சர்ச் பாரில் போய் உங்களுக்கு வேணுங்கிற அல்காரிதம்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் தேடிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன், இதை எப்படி எப்படி அப்ளை பண்ணலாம், சரி நான் இப்படி அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு யார் எப்படியாவது அப்ரோச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்கு அந்த அல்காரிதம் கொடுக்கலாம். இப்போ நான் ஏன் ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணுறேன்னா, லாஸ்ட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ண அல்காரிதம் அதுதான். இப்போது ரேண்டம் ஃபாரஸ்ட் நான் போய் டைப் பண்ணிட்டேன்னா இப்போது அது வந்து கூட்டிகிட்டு போயிடும். இங்கே உங்களுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே தான் வந்து நான் சொன்ன அந்த இதெல்லாம் கிளாஸிஃபை ஆகிருக்கும். எனக்கு வெறுமனே டேட்டா செட்ஸை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த டேட்டா செட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றதெல்லாம் டேட்டா செட்டாக வரும். ஸோ டேரெக்டாக போய் ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் இந்த டேட்டா செட்ஸ்க்கு. ஏன்னா ஒரு சில பேர் எக்ஸ்க்ளூசிவாக கேட்டிருப்பாங்க, இந்த டேட்டா செட்டுக்கு நீங்கள் ரேண்டம் ஃபாரஸ்ட் வச்சு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட்டா செட்டை அப்லோட் பண்ணவங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து இங்கே இருக்கும். இது மாதிரி நம்ம டேட்டா செட்டில் எடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் இன் பிரேசில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இந்த டேட்டா செட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே அந்த டேட்டா செட்ஸ்குள்ளே கூட்டிகிட்டு போகும். கூட்டிகிட்டு போனோன்னே உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இதில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணி உங்கள் லோக்கல் மிஷினில் ஜூபிட்டரில் நீங்கள் ரன் பண்ணலாம். இல்லைனா வந்து இதை வந்து நீங்கள் கூகுள் கொலாபில் போய் அப்லோட் பண்ணி அதில் போய் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஹைலி அப் டு யூ. உங்களுக்கு நீங்கள் எதில் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த டேட்டா செட்டோட CSV ஃபைலு. இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. என்னங்கிறது என்ன விஷயம் என்னங்கிறத வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சரி எக்ஸாம்பிள் இங்கே ஏர்னு கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்டு, மந்த்து, நம்பர், இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ். ஓகே, ஒவ்வொரு ஃபீச்சர்ஸோட எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா இருக்குன்னு கொண்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 காலம்ஸ் கிட்ட இருக்கா. ஓகே, 2 ஸ்ட்ரிங்கோடது இருக்குது, ஒரு டேட் அண்ட் டைம் ஃபார்மேட்டில் இருக்குது, ஒன்று இண்டிஜுவலில் இருக்குது, ஒன்று அதரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்த காலம் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன காலம் இருக்கிறதுங்கிறத இதிலே பார்த்துக்கலாம். அந்த டேட்டா செட்ஸ்லே நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, நம்பருங்கிறது இப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு, டேட்டுங்கிற டைம் ஃபார்மேட் இப்படி இதாக இருக்குது, ஸ்டேட்டுங்கிறது இப்படி ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட கண்டென்ட் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த என்ன கான்டெக்ஸ்ட் இது வந்து என்ன கண்டென்ட்டு, உண்மையிலே என்ன நடந்தது, ஓகே இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இதில் நம்ம டேட்டாவில் நம்மளால் பார்த்துக்க முடியும். அடுத்து தான் கொஞ்சம் டாஸ்க்குங்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு டேட்டா செட் இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு சில இன்சைட்ஸ் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருப்போம். இன்ட்ரெஸ்டடாக இருக்க இன்சைட்ஸ்னால் என்னென்னு சொல்கிறதுனா, இப்போது ரேண்டம் ஃபாரஸ்ட்னு எடுத்துக்கோங்களேன், இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் என்ன டேட்டாஸ் இதுக்கு வந்து நம்ம இன்சைட்ஸ் பண்ணலாம், எந்த சுச்சுவேஷனில் வந்து தீ பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கலாம். ஸோ வந்து கொடுத்துருக்க டேட்டா வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நிறையா டாஸ்கஸ் வந்து அவங்க கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த டாஸ்க் எடுத்துட்டாங்கன்னா டேட்டா விசுவலைசேஷன் சொல்லி பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய மாடல் கிரியேஷன், இது மாதிரி நிறைய டாஸ்க் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டேட்டா செட்டை வந்து இது க்ரியேட் பண்ணதுக்கு டாஸ்க் ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம வந்து என்னென்ன டாஸ்க் இருக்குது அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன சொல்கிறேன்னா, ஃபயர் அனாலிசிஸ் வித் சீபோனில் வச்சு பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர், டைம் அனாலிசிஸ் வச்சு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏதாவது மிஷின் லேர்னிங்கில் பண்ணியிருந்தால் காட்டலான்னு பார்த்து தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவங்க எதுவும் இந்த இதில் வந்து விஷுவலைசேஷன் பார்ட் மட்டும் தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த அல்காரிதம் விட்டுட்டு நான் உங்களுக்கு வேறு டேட்டா செட்டில் போய் நான் வேறு காட்டுறேன். ஏன்னா இந்த இதில் வந்து யாருமே எல்லாம் டேட்டா விசுவலைசேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரேண்டம் ஃபாரஸ்ட்டாக நோட் புக்ஸை கிளிக் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், டைட்டானிக் ரேண்டம் ஃபாரஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, சம் அக்யூரஸியோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கன்ஃபார்மாக மாடல் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு என்ன காட்டும்னா, ஓகே இவங்க வந்து க்ரியேட் பண்ணதோட வெர்ஷன் காமிச்சிருப்பாங்க. அது போக இவங்க இன்புட் எடுத்துக்கிட்டது, அவுட்புட் கொடுத்தது, எக்ஸிக்யூஷன், லாக், இது எல்லாமே வந்து அவங்க ரன் பண்ணியிருப்பாங்களா அதெல்லாம் காட்டும், அதோட லாக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும். இப்போது நோட் புக்கில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே வந்து நோட் புக் செம்மையாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கிளாஸஸ் எல்லாம் எடுக்கும் போது நான் நோட் புக் க்ரியேட் பண்ணியிருப்பேன்ல, அது மாதிரி சூப்பராக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இந்த டேட்டா செட்ஸ் எல்லாம். சரி ஓகே, இவங்க நிறைய விஷயங்கள் இப்படிலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிக்கெட் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, சரி இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு, இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் போய் தேடிக்கலாம். சரிங்களா, அது தேடும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, நம்ம ஒரு விஷயத்தை இப்படி யோசிப்போம், நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு வித்தியாசமாக யோசிப்பாங்க. ஸோ நிறைய பேர் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கில் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும், இது மாதிரி ஒருத்தவங்க நோட் புக்கை பார்த்து படிக்கிறதுனால. சரி ஓகே, இப்போ நான் வந்து நோட் புக்கை எடுத்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், நான் வந்து டேட்டாஸ் எடுத்து நானாக செல்ஃபாக இது பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் வந்து காம்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்.
கம்பீட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேட்டா சயின்டிஸ்ட் காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ப்ரைஸ் அமௌண்ட். நீங்கள் அதில் போய் என்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களோட மாடல் அங்கே போட்டிங்கன்னா சரிங்களா, அந்த மாடல் அங்கே வந்து எவ்வளோ வந்து ரேங்கிங்ஸ் பிரகாரம் வந்து அதை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2077 டீம்ஸ் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு $100 யா $100,000. ஸோ இப்போ வந்து இதில் வந்து எவாலுவேஷன் லீடர் போர்டு பார்த்தீங்கன்னா யார் இப்போ ஃபஸ்ட் இருக்காங்கன்னு காட்டும். இப்போ பார்த்தீங்களா இவங்க ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு ஸ்கோர் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. நம்ம அக்யூரசி இதை தாண்டி ஒரு ஸ்கோருன்னு சொல்லிட்டு ஒன்று கேல்குலேட் பண்ணுவாங்க. அது பேஸ்ட் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த அளவுக்கு இப்போ காம்படிஷன் அளவுக்கு உங்களுக்கு சொல்லலை. இந்த காம்படிஷன் ஒரு இது இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுக்காக அது லைட்டாக அதுக்கான இன்ட்ரோ மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்தேன். ஸோ அவ்வளோதான். இந்த கேகிள்ங்கிற கம்யூனிட்டியை வச்சுக்கிட்டு இது மாதிரி நிறைய யூஸ் பண்ணிவிட்டு நிறைய கற்றுக்கிட்டோன்னா நம்மளும் வந்து நிறைய இன்சைட்ஸை நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணேன். யார் யார் வந்து என்கிட்ட வந்து பர்சனலாக வந்து அல்காரிதம்ஸு இதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டேன் அப்புறம் என்ன பண்ணணுங்கிறதுக்கான நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்களோ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் கேகிள்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு கேகிள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். கேகிள்னால் என்னங்கிறதுக்கான கொஞ்சம் ஐடியா இருக்கிறவங்களுக்கு கேகிளை எப்படி வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய்.